ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நாரகி நான்முகி நாராயணி கை நிலவஞ்ச சாரகி சாம்பரி ஷாமலை சௌந்தரி சாதிரற்றுவாதினி வாலினி வாராரி சூலினி மாதங்கி என்று ஆஜகி ஆதி உழையாது சரணமும் அரண்யமக்கே எல்லாம் வந்த ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய அன்னை வாராகியின் திருவருள் துணை கொண்டு என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஸ்வரி குரு குருவையும் வணங்கி தையல் வைத்தியம் பாதமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது பாராட்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஊழல் தாபரம் ஸ்ரீ பாராட்டி ஈசனேசன் சுவாமியுடைய விலாசிகர் வாழ்த்துக்கள். ஜெய் பாராட்டி. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு பிறக்க இருக்கின்ற 2024 12 ராசி அன்பர்களுக்கும், குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும், என் அன்பு நண்பர்களுக்கும், அனைவருக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த 2024 ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப சூப்பரா அமைய வேண்டும் என்றார். அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கிறேன். 2023 நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு 60% எல்லாருக்கும் சிறப்பாகும். 20, 21, 22 இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது 23 ஓகே, நாட் பேட். அப்ப இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமையப்போகுது. இது 2024 ஆண்டுல ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு, அதுதான் குரு பயிற்சி. குரு பயிற்சி. அப்ப சனி பயிற்சி, ஆரோக்கிய பயிற்சிகள் எதுவும் இல்லை, ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு. அவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது. சனி பகவான் ஆட்சி படம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் உழைச்சு வாழக்கூடிய, உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும். நாட்டின் பொருளாதாரங்கள், உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு, வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன், யூரோப் கண்ட்ரீஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி, அந்த மாதிரியான கண்டங்களுக்கு, அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைமுகத்து இருக்கக்கூடிய பொதுவான ஒரு சமாள இந்த வருடம் அமைகிறது. அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2024 நடந்த மாசம் இல்லவா, கல்யாணம் இல்லவா, ஆரோக்கியம் மேம்படுவா, கடல் சுமையில கடல் பிரச்சனை எல்லாம் தீங்கிடுவா. வாருங்கள் அன்பர்களே, இந்த 2024 உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய விருச்சிக ராசினியே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத புத்தாண்டுகள் வாழ்த்துக்களை. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் விருச்சிக ராசி நண்பர். பிறக்கின்ற இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான வருஷமா உங்களுக்கு அமையணும். அன்னை வாராகி விருச்சிக ராசினியர்களே ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமா இந்த வருஷம் ரொம்ப பட் நிறைய தொடர்ந்து ஒரு 8-10 வருஷமா விருச்சிக ராசி தொடர்ந்து பார்க்கணும். நான் ஒன்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப க்ளோஸா நான் ஒரு வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னாக்கா அது விருச்சிகம். ஏன்னா அவ்வளோ ட்ரபிள்ஸ் எக்கச்சக்கமான, அதாவது
விருச்சகத்தில் பெரிய அரசியல் தலைவர் நம்ம பார்க்குறோம். உயர்ந்த பொசிஷனில் நல்ல உறவுநிலை அரசியல் தலைவர் அவங்க இருக்காங்க. அதே சமயத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஜாப் அந்த மாதிரியான விருச்சகராசி. அப்போ விருச்சகராசியை பொறுத்தவரை பிறகின்ற ஆங்கில புத்தாண்டு 2024 ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைய போகுது விருச்சகராசி. காரணம் என்னன்னு அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு அஷ்டம சனியில் பாதி கஷ்டங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. எதை எப்படி இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த 2024 முழுவதும் கலக்கலா இருக்கும். யாராவது உங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொன்னா நம்பாது. ஏன்னா இந்த மார்ச் மாசத்துல குரு பயிற்சி நடக்கும் போது குரு பயிற்சி நடந்தால் குரு பெயர்வாரு. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு நேர் பார்வையாக சமசப்தம பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பார். அப்படியே விருச்சகத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே அந்த அஷ்டமசனி கண்டகசனி எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தா அப்படின்றார். ரெண்டு விஷயம். ஒன்று ராகுடைய திரிகோணம், கேதுவுடைய பார்வை, சனியுடைய அர்த்தாஷ்டம். இந்த விருச்சிக ராசியை படாத பாடுபடுத்தி எல்லாம் அதை தள்ளி போயிட்டு பணங்காசு சகமாயிட்டே இருக்கும். வீட்டு நிறையவாச்சு வந்து தண்ணி மறக்கறியா மழையை தண்ணி மறக்கறியா ஒரு குளத்தையோ ஏரியோ வெட்டியோ விட்டோம்னா எப்படி ஸ்லோவா தண்ணி போதோ அதை போல பணம் நிறைய இருக்கும், வேலை நடக்க. அப்போ தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட விருச்சிக ராசி என்ற நிலை 2024 மார்ச் மாதம் குரு பெயர்ச்சி ஆன உடனே கஷ்டங்கள் எல்லாம் கலப்பேன். 10 கெட்டவன் இருந்தாலும் குரு ஒரே ஒரு நல்லவருடைய சுபருடைய பார்வை கொடுமையானால் 10 பாதைகளும் அங்கே மன்னிக்கப்படுவார்கள். அதை கூட பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2024 விருச்சிக ராசிக்கு அமோகமாக உள்ளது. குருவுடைய நேரடி பார்வை, குரு பார்த்த கோடி நன்மை, இந்த வார்த்தைகள் எல்லாம் விருச்சிக ராசிக்குத்தான் பொருந்தும். எனதருமை விருச்சிக ராசி நேர். அப்ப தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசி என்பதையே தொழில்துறையை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் இந்த வருடம் 2024 அற்புதமான வருஷமா உங்களுக்கு அமைய போகுது. தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கூட கைகூட போகுது. கற்பனைகள் எல்லாம் கைகூட போகுது. கனவுகள் நிறைவேறும். என் பிஸ்னஸ் இவ்வளோ தூரம் டெவலப் ஆகணும்னு நினைச்சேன், நான் எவ்வளோ தூரம் டெய்லி பிஸ்னஸ் கொண்டு வரணும்னு நினைச்சேன், எல்லாமே நடக்கும். அப்போ இந்த 2024 பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பாக உள்ளது. உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சிம்ம ராசி, அதை தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த சனி பகவான் நேர் பார்வையாக பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஸ்திரமான தொழில் அமைப்பு, நிலையான தொழில், நிலையான உத்தியோகம், நிலையான வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் என்று சொல்லியா ஒரு நாள் கம்மியாக இருக்கும், ஒரு நாள் அதிகமாக இருக்கும். இங்கே அந்த மாதிரியான பாடம் இருக்காது. ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ். அப்போ வியாபாரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்களா, ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், 3000 வேலை செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம். தொழில் அமைப்புகள் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். காரிய தடைகள் இருக்கிற உங்கள் கம்பெனிக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் அதெல்லாம் நல்ல முறையில் கிடைக்கும். அதே போல் பிஸ்னஸ் செக்டர் நல்லா இருக்கும், ப்ராஃபிட் நல்லா இருக்கும். இன்புட் அவுட்புட் ரெண்டுமே கரெக்டாகும். புதிய மையஸ் அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஏற்றுமதி தொழில்கள் சிறப்பானதாக இருக்கும். கார்மெண்ட்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்ஸு, இந்த தொழில்கள் எல்லாம் சிறந்து சனியுடைய பார்வை. இரும்பு தொழில்கள், ஐடி செக்டர்ஸ், இந்தியாவுடைய பொருளாதாரமே சிறப்பானதாக இருக்கும். மற்ற நாடுகளை ஒப்பிடும்பொழுது இந்தியாவுடைய பொருளாதாரம் பல மடங்கு வளர்ச்சி அடைய போகுது.
இதுவும் சொல்ல வேண்டுமே, ஆனால் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ஒரு பெரிய பில்டராக இருக்கலாம், பில்டர்ஸ், அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரோடு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்துப்பாங்க, ரோடு கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், டெண்டர் பிஸ்னஸ், குவாரிங், மணல், தாது பொருட்கள், கனிம வளங்கள், மினரல்ஸ் தொழில் செய்யக்கூடிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், கோல்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட், போல்சன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்டு, ப்ரொவிஷன்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய மெயில் வாட்ச் நடத்தக்கூடியவர், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர். இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல் செக்டர்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், பெரிய பெரிய வடிடி காலேஜ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த 2024ஆம் ஆண்டு தொழிலுக்கு கை கொடுக்கும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் உயர்ந்து நிற்கும். நல்லா வளர்க்கும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தான் நல்ல இன்கமே. நீங்கள் ஒன்று பார்த்துக்கோ. கவலை நின்றா விருச்சிக ராசி அன்பர். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இல்லை கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி என்பவர்களே நிச்சயமாக இந்த வருஷம் போது கடனில்லாம் அல்லாத புதுசாக நீங்கள் எதுவும் கடன் வாங்க மாட்டீங்க. வெவ்வேறு பழைய கடன்கள் ஏதாவது வேண்டுமானா உங்களுக்கு இருக்கலாமே தவிர புதிய கடன்கள் ஒரு ஒன்று இருக்க. கடன் பிரச்சனைகள் குறைக்கும். குறிப்பாக விருச்சிக ராசிக்கு கடனே அடைய மாட்டேங்களா, வட்டியே கட்ட போன சாமி, ரொம்ப கஷ்டமாகுது. இந்த விருச்சிக ராசி நம்ம பார்க்குறோம், அதை விட கேட்குறோம். எங்கெங்கிறதோ ஃபோன் பண்ணுறாங்க, வெளிநாடுகள் இருந்தால் கூட ஃபோன் பண்ணுறாங்க. என்னால் கடன் பிரச்சனை தாவ சாமி ஒரு வழி சொல்லுங்க. இவர் நிச்சயமாக விருச்சிக ராசி அவர்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். 30 கோடி 40 கோடி கடன் எல்லாம் ரெவன்யூ ஒன்றியது எப்போ குறையும், குறையுமா குறையாதா, உங்களை காப்பாற்ற முடியுமா, எந்த அளவு கடன் குறையும், எல்லாமே ஒரு பரப்பு ஜாதகத்தான் பேசும். அவன் கடன் சுமைகள் குறையும். அதே போல வம்பு வழக்குகள், போட்டி பொறாமைகள் இருக்குமே. அது தொழில் போட்டியாக இருக்கலாம், அல்லது அக்கமாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருந்திருக்கலாம். அதே போல சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப போட்டியாக இருந்திருக்கலாம், குடும்பத்தில் உறவு முறைகளில் ஏற்படக்கூடிய போட்டிகளாக இருக்கலாம். அவோ வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல, வெளிய சொசைட்டியில், மார்க்கெட்டில் அப்போ போட்டி பொறாமைகள் இருக்குமே. ஆனால் அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பணிவாங்குது, வேணும்னே ஒருத்தரவனை குற்றச்சாட்டு வைப்பது, மீன்படி அவகாரங்கள், தவைகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், இதெல்லாம் நடந்த ஆனங்களாக 2022, 2023 விருச்சிக ராசிக்கு அனுபவித்திருப்பார்கள். அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் விலகி போட்டி பொறாமையிலிருந்து நடக்கக்கூடிய அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பார். இதுக்கு என்ன சாமி பண்றது? அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ போட்டி பொறாமைகள் இருக்குமே என்றால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி என்பது. அதே போலதான் உத்தியோகம், ஜாப், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி நேயர்களே நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலைக்கே போகிற சாமி வீட்டுக்காரு சும்மா தான் இருக்காரு, கவலையே வேண்டாம். வேலைக்கு போவார். பையனுக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, மருமகளுக்கு வேலை கிடைக்கல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சொல்ல போனால் வேலை நல்ல முறையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனை புதிய வேலைகள் உருவாகும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள். இவரு ஹையர் ஆஃபீஸர் என்கிட்ட பேசல, இவரு பாஸ் என்கிட்ட பேசல, அல்லது நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு எனக்கு எதிரியாக இருக்கா, ஒரு லேடியாக ஒரு எதிரியாக இருக்கு, அல்லது ஒரு ஜெர்சியாக எதிரியாக இருக்கா. வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என் மனசு வந்து வேலைக்கு போகிறது, என்னுடைய வேலையை ரெக்கக்னைஸ் பண்ணல, ஆத்தரைஸ் பண்ணல, சரி வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல,
எனக்கு நல்லா சேலரி இல்லை, ப்ரமோஷன் இல்லை, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் உங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு. அதெல்லாம் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2024 வேலை வாய்ப்புகள் நல்ல முறையில் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ரினிவல்ஸ், விசா ரினியூவலாக இருக்கலாம், அல்லது ஜாப் ரினியூவலாக இருக்கலாம். அது சம்பந்தமாட்ட ரொம்ப வழக்குகள் என்கொயரிஸ் இதெல்லாம் கூட போகலாம். இதெல்லாமே கூட நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஏதாவது ட்ரபிள் இருந்ததா ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் அம்பாளுடைய ஆராய்ச்சி அனுபவம் உங்களுக்கு உண்டி சரி பண்ணி. அதே போல தான் அப்போ வழக்கு, கோர்ட்டு கேஸ், போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் பதவியால் வரக்கூடியது, போட்டியில் பொறாமையான வரக்கூடிய ரொம்ப வழக்குகள் இருக்குமே. ஆனால் சொத்து பிரச்சனைங்க, அண்ணாதம்பி பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனைங்க, இது சொல்ல போல மறைமுகமான பிரச்சனைங்க. எதெல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சொத்து பத்து சம்பந்தப்பட்டது, மந்திரம் மாந்திரியின் சம்பந்தப்பட்டது, மாந்திரிக தோஷங்கள், செய்கனை கோளாறு, வெளியில சொல்ல முடியாத உடல்நிலை ஆரோக்கியம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம். விருச்சிக ராசி நண்பர்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு அனுகூலமான காரணங்கள் கைகூடி வருகின்றன. நாம் அந்த விருச்சிக ராசியை பார்க்கிறோம், இவ்வளோ கஷ்டங்கள். மெயினாக பொருள் விரையும், தன விரையும், மனசு எப்போ ஒரு குழப்பம், மனசுல ஒரு பயம், ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமே. அழகாக எல்லாம் விலகி எல்லாம் முன்னேற்றம் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த 2024 பொறுத்தவரையிலே தீராத பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். இடம் விற்கவே மாட்டேங்க, நிற்காத இடங்கள் விற்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், பணம் கொடுத்த திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு நாள் அதுக்கு ஏமாற்றுறீங்க, பிடிக்க ஏமாற்றுறாங்க. ஸோ அதான் அவங்க ஃபைட் பண்ணி வராத பணக்காசுகள் வந்து சேரும். வீடு கிரகமாக வீடு கட்டி முடிக்கிறது, வீடு வாங்குறது, அந்த மாதிரியான யோகங்கள் அமையும். வீட்டில் நல்லா மங்கள விசேஷங்கள் நடைபெறும். திருமண யோகங்கள் கைகூடும். திருமணத்தை பொறுத்தவரையிலே விருச்சிக ராசி உடனே 30 வயசாகுது, 35, 36 வயசாகுது, அதில் பையனுக்கு 40 வயசாகுது. இந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே. ஆனால் முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தண்டிப்போன திருமண தடைகள் இருக்குமே. ஆனால் விருச்சிக ராசி அந்த திருமண தடைகள் இருக்கிறார். திருமணத்தினால் முன்னேற்றம் ஏற்படும். அதே போல திருமண உறவுகள் மேம்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி இன்னைக்கு ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு வந்து பெற்றோர்கள், பிள்ளைகள் யாராவது வெளியில் போயிருந்தால் திரும்பவும் மீண்டும் வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பசங்க பொம்பளை பசங்க சொல்ல வச்சு கேட்கல, ஒரு வசதியும் வளர்ப்பது அறுபதுக்கு கூப்பிடுதலாம். அதெல்லாம் அம்பாவுடைய ஆசீர்வாதம், ஆரோக்கிய கருணை. அப்போ இந்த 2024 குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். மங்கள விசேஷங்கள், திருமணங்கள், சீமந்தம் போன்ற மங்கள விசேஷங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி குழந்தை பாக்கியம் உருவாகும். திருமண தடைகள் விலகும். மெயினாக செய்தினை கோளாறுகள் விலகும். இதுவும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துறை ரீதியான நடவடிக்கை இது அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே, அவையெல்லாம் விலகும். அதே போலத்தான் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள், நிற்காத இடங்கள், அந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் இருக்குமே, அவையெல்லாம் விலகும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு நல்ல முறையில், அதே அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் உங்களுக்கு அமையப்போகுது. வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையும். வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும். தொழில் துறைகள் சிறந்து விளங்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியம், ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மறைமுகமான பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் விருச்சிக ராசிக்கு சிறப்பான முன்னேற்றம் அமையும்.
அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராய்க்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டி என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி.